இன்னைக்கு வீடியோவில் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செய்யலாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் சாக்லேட் செய்யலாம். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதான் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கப்பிகள் இருந்தால் நமக்கு சாக்லேட் ஸ்மூத்தாக வராது. அதனால் நம்ம ஒரு வாட்டி ஜலிச்சுட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஸ்மூத்தான சாக்லேட் கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு சாக்லேட் செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக கிடைக்கும் எல்லாமே. அடுத்து நம்ம சாக்லேட் ரெடி பண்ணோடனே நம்ம அந்த பிளேட்டில் மாற்றணும். அதுக்கு இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா க்ரீஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபேன் வச்சுக்கலாம் அடுப்பில். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம 5 முந்திரி 5 பாதாம் சேர்த்துட்டு இதை ட்ரை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்து ஃப்ரை பண்ணக்கூடாது. ட்ரை டோஸ்ட்டு தான் பண்ணிக்கணும். ட்ரை டோஸ்ட்டு பண்ணால் தான் சாக்லேட்டில் ஒட்டி பிடிக்கும். அதனால் நெய்யோ எண்ணெயோ சேர்க்காமல் இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் நல்லா சூடானா போதும். இந்த நட்ஸ் சேர்க்கும்போது நல்லா சாக்லேட்டில் கடிபடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே ஃபேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வேணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி பபிள்ஸாக கொதிச்சு வரணும். இந்த சமயத்தில் நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். நமக்கு ஒரு கம்பி பதம் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பி பதம் ரீச் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பால் பவுடர் கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமே தான் செய்யணும். இந்த சூட்லேயே வந்து நமக்கு எல்லாம் ஒன்றும் கலந்து வந்துடும். ஆரம்பத்தில் கட்டிப்படுற மாதிரி இருக்கும். நம்ம கலரை நல்லா ஸ்மூத்தாக க்ளீனாக வந்துடும். கொஞ்சம் இதை வந்து வேகமாக செய்யணும், இல்லைன்னா டக்குன்னு ஆறி வந்துடும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. இப்போ பாருங்கள், ஒரே நிமிஷத்துலேயே நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சா நட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஸ்மெல் தெரியும். அதனால கொஞ்சமாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த எசன்ஸ் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் தடவின பிளேட்டுக்கு இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எதையும் வச்சு லெவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அதுவே நல்லா லெவல் ஆகிக்கும். முழுமையாக ஆறுனதும் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சதும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃப்ரீசரில் வச்சேன். நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சைடில் ஓரத்துலலாம் எடுத்துகிட்டு இப்படி எடுத்தோம்னா நல்லா வந்துடும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அது மேலே இன்னொரு வாட்டி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மறுபடியும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ எடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள்.
ரொம்பவே சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் குயிக்காக செய்யக்கூடிய சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு 30 நாள் வரைக்கும் கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கெட்டு போகாது, ஒன்றுமே ஆகாது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள். இந்த சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.